இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்திலே காட்டுமிராண்டித்தனமான தர்பார் நடத்தி கொண்டிருக்கின்ற திமுக, அதிகார துஷ்பிரயோகம் செய்து கொண்டிருக்கின்ற திமுக, சட்ட நடைமுறைகள், நீதிமன்ற மரபுகள் அனைத்தையும் மீறுகின்ற திமுக, அவற்றை பற்றி இந்த காணொலியில் சற்று விரிவாக காண்போம். தமிழகத்தின் திரைப்பட இயக்குனர் மோகன் ஜி சத்திரியன் திரௌபதி என்கின்ற திரைப்படத்தையும் ருத்ரதாண்டவம் என்கின்ற திரைப்படத்தையும் இயக்கியவர். அதன் மூலம் பல அதிர்வுகளை ஏற்படுத்தியவர். நாடக காதலுக்கு எதிரான காட்சிகளை திரைப்படத்திலே கொண்டு வந்து நாடக காதலுக்கு எதிராக ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியவர். அவரை திட்டமிட்டு நேற்று காலை திமுக அரசும் அவருடைய காவல்துறையும் கைது செய்திருக்கிறது. கைது செய்து அவரை எங்கே வைத்திருக்கிறோம், எதற்காக கைது செய்திருக்கிறோம் என்ற தகவலை கூட கொடுக்கவில்லை. மோகன் அவருடைய மனைவி எதற்காக கைது செய்கிறீர்கள் என்று கேட்டதற்கு அந்த தகவலை கூட சொல்லாமல் அவரை கைது செய்தார்கள். அதற்கு பிறகு நிலைமை வேக வேகமாக மாறியது. ஏன் மோகனை கைது செய்தார்கள் என்கின்ற பொழுது அதற்கு வந்த தகவல்கள், ஒரு யூடியூப் சேனல் பேட்டியில் பழனியிலே தயாரிக்கப்படுகின்ற பஞ்சாமிர்தத்தில் கருத்தடை மாத்திரைகளை கலப்படம் செய்கிறார்கள் என்று அவர் பேசியதாக செய்தி வந்தது. அதுவும் கூட அவர் ஆதாரபூர்வமாக கலக்கிறார்கள் என்று செய்தி வெளியிடவில்லை. இப்படி ஒரு வதந்தி வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அதை பற்றி தமிழக அரசு விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தான் சொல்லியிருக்கிறார். ஒரு வதந்தி வருகிறது, அது உண்மையா பொய்யா என்று தெளிவுபடுத்துங்கள் என்று கேட்பதற்கு கூட ஜனநாயகத்தில் உரிமை இல்லையா? ஏன் இவர் இப்படி ஒரு பேட்டி கொடுத்தார் என்று சொன்னால், திருப்பதியிலே விற்பனை செய்யப்படுகின்ற லட்டில் மாட்டு கொழுப்பை பயன்படுத்தியதாக செய்தி வந்து அது மிகப்பெரிய பிரச்சனைகளை கிளப்பி அது மிகப்பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்தியதற்கு பிறகு மோகன்ஜி அவர்கள் இப்படி பேசினார் என்பதற்காக அவரை வேண்டுமென்றே அதிகாலையில் கைது செய்து, காலை 8 மணிக்கு கைது செய்து மாலையில் விடுதலை செய்திருக்கிறார்கள். அதுவும் நீதிமன்றம் கண்டித்ததற்கு பிறகு. இதை போன்றே இன்னொரு நிகழ்வும் நடந்தது. அது கலைஞர் கருணாநிதியை பற்றி விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் ஏற்கனவே அதிமுகவினர் வெளியிட்ட ஒரு பாடலை அவர் பாடினார் என்கின்ற ஒரே காரணத்திற்காக அவரை கைது செய்தார்கள். யாரை? நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சாட்டை துரைமுருகன் என்பவரை கருணாநிதியை பற்றிய அந்த பாடலை பாடியதற்காக அவரை கைது செய்தார்கள். நீதிமன்றம் கண்டித்ததற்கு பிறகு அன்று மாலையே விடுதலை செய்தார்கள். அதை போலத்தான் திரைப்பட இயக்குனர் மோகன் அவர்களையும் காலையில் கைது செய்து மாலையில் நீதிமன்றம் கண்டிக்கிறது, விடுதலை செய்கிறார்கள். நீதிமன்றம் கண்டித்தாலும் கூட வேறு ஏதேனும் வழக்கு போட்டு வேறு ஏதேனும் குற்றப்பட்டியலை கொடுத்து அவரை சிறையிலே இருப்பதற்காக அத்தனை அதிகார துஷ்பிரயோகத்தையும் திமுக அரசும் காவல்துறையும் செய்ய தயங்காது என்பது அனைவருக்கும் தெரியும். ஏன் மாலையில் விடுதலை செய்தார்கள் என்று சொன்னால், பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் மோகன் ஜி சத்திரியன் அவர்களை கைது செய்தது தவறு. இதிலே சட்ட நடைமுறைகள் மீறப்பட்டிருக்கிறது, நீதிமன்ற தீர்ப்புகள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே உடனடியாக மோகன்ஜி அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று டாக்டர் ஐயா அவர்கள் அறிக்கை விடுத்ததற்கு பிறகு பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் பெரிய அளவில் சமூக வலைதளங்களில் அதை வைரலாக்கியதற்கு பிறகு இந்த பிரச்சனை பெரிதாக வெடித்துவிடும், போதகரமாக வெடித்துவிடும் என்கின்ற காரணத்தால் திரைப்பட இயக்குனர் மோகன் அவர்களை நேற்று மாலை விடுதலை செய்திருக்கிறார்கள். காலையில் கைது, மாலையில் விடுதலை. இது திமுக அரசு நடத்தி கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அதிகார துஷ்பிரயோகம், ஜனநாயக படுகொலை, சட்ட மீறல். சட்டத்தை காப்போம், சட்டத்திற்கு புறம்பாக நடக்க மாட்டோம், சட்டத்தை காப்பதற்கான அத்தனை வேலைகளையும் செய்வோம் என்று உறுதிமொழி எடுத்துக்கொண்டு ஆட்சிக்கு வந்த ஆட்சியாளர்கள், அவர்களுக்கு கீழ் செயல்படுகின்ற காவல்துறை, சட்டத்தை காப்பாற்ற வேண்டிய காவல்துறை, இவர்களையே சட்டத்தை மீறுகிறார்கள், நீதிமன்ற நடைமுறைகளை மீறுகிறார்கள். ஒரு வதந்தி என்று சொன்ன ஒரே காரணத்திற்காக அவரை கைது செய்கிறார்கள். இப்படி ஒரு வதந்தி வருகிறது, இதை தெளிவுபடுத்த வேண்டும் என்று சொல்வது கூட இந்த நாட்டிலே அவதூறா? அவதூறு என்று சொல்லி அவர் வதந்தி வருகிறது, இதை கட்டுப்படுத்துங்கள் என்று அவர் சொன்னால் அதை அவதூறு என்று சொல்லி அவரை காலையில் கைது செய்வது என்ன மாதிரியான நடவடிக்கை? திமுக அரசு எங்கே போய்கொண்டிருக்கிறது? திமுக அரசு பழிவாங்க துடிக்கும் பரிபாலனத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்கான விலையை நிச்சயம் திமுக கொடுக்க வேண்டி இருக்கும் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை
உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.